ஒரு கான்கிரீட் மிக்ஸ்குள்ளே எதுக்காக சிமெண்ட்டு, எம்சாண்டு, ஜல்லி, தண்ணி இந்த நாளையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி எத்தனை மெட்டீரியல் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதை குறிப்பிட்ட இந்த 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ சிவில் இன்ஜினியர்ஸ், இது எங்களோட சிவில் நெட்வொர்க் பேஜ். இந்த பேஜில் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜல்லி. இப்போ இந்த ஜல்லிக்கு இது எக்ஸாம்பிள் ஜல்லின்னு எடுத்துக்கிட்டு இதில் க்ரஷிங் ஸ்ட்ரென்த், அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இது மேலே நான் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இது நொறுங்காது. ஸோ ஸ்ட்ரென்த்துக்கு எனக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ளே நான் நிறையா ஜல்லியை ஈவனாக பரப்பி வச்சுட்டு அது மேலே லோடு வச்சோன்னா அது நொறுங்காமல் அப்படியே இருக்கும். ஸோ இதில் 2 ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஒன்று என்னென்னா, அந்த ஜல்லிக்கு இடையில கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை யார் ஃபில் பண்ணுறா அப்படின்னா எம்சாண்ட். எம்சாண்டோட பார்ட்டிக்கல் நேச்சர்னாலையும் அதோட சைஸ்னாலையும் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாலையும் அது ஈஸியாக வந்து ஒரு மற்ற மெட்டீரியல்ஸ் கூட பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிடும். இப்போ இந்த எம்சாண்ட் அண்ட் ஜல்லி மிக்ஸ் மேலே லோடு வச்சோம்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மூவ் ஆகக்கூடாது. ஏன்னா மூவ் ஆகாமல் இருந்தால் தான் ஃபெயிலியர் நடக்காது கான்க்ரீட்டில். ஸோ அப்போ அதை யார் அவாய்ட் பண்ணுறா அப்படின்னா, 3ஆவதாக இருக்க சிமெண்ட். இந்த சிமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, எம்சாண்ட் அண்ட் ஜல்லி இதையெல்லாம் வந்து நல்லா டைட்டாக வந்து பாண்ட் பண்ணி, அதாவது க்ளூ மாதிரி போய் பிடிச்சிக்குது. இது ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அப்போ இந்த சிமெண்ட் வந்து அந்த பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது அதோட குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு வாட்டர் தேவை. ஏன்னா சிமெண்ட் ப்ளஸ் வாட்டர் தான் அந்த பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ அதுக்காக நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதனால தான் கான்க்ரீட்டில் இந்த 4 மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி மேலும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.